3 சென்ட் வெஸ்ட் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபோயர், ஸ்டேர்கேஸ் ஏரியா, லாபி, எல்லா பெட்ரூம்ஸோட வால்ஸ் இந்த இடங்கள்லாம் ஸ்பெஷல் பட்டியில் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் டிசைனில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கிராண்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் சீலிங் சென்டரில் வட்ட வடிவில் ஒரு பெரிய ஓப்பனிங் விட்டு வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வர்றதுக்காக பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெரஸில் கூலிங் ரூஃப் சீட்டில் மெட்டல் செட் போட்டு பெரிய யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1325 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 25 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிரே, ஒயிட் அண்டு ஆரஞ்சு கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக கிரில் ஒர்க்ஸும் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் எலிவேஷனில் செஞ்ச அதே கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக ஒயிட் ரன்னிங் ஹார்சஸ் டிசைனில் பெரிய டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 11x22. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் பெரிய எஸ்யூவி காரையும் அது போக 3-4 டூ வீலர்ஸையும் தாராளமாக பார்க் பண்ணலாம். இது வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபோயர் ஏரியா. சைஸ் 5x5. ஆப்போசிட் வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதுக்கு ஆரஞ்சு வித் கோல்டன் மெட்டாலிக் கலரில் ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய ட்ரீ டிசைன்ஸும் போட்டிருக்காங்க. ஃபோயர் எடுத்து லெஃப்ட் சைடில் பெரிய லிவிங் ஹால். சைஸ் 16x20. தரைக்கு முழுவதும் 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸை ஸ்லாப்லெஸ் டைப்பில் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. இந்த டிவி யூனிட்டில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பெரிய பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய டிசைன்ஸும் அதில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் அது போக சென்டரில் ஒரு பெரிய சேனல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. டிவி யூனிட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வெஸ்ட் சைட் வாலுக்கு போகிற அதே கலர் காம்பினேஷனில் உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு வெஸ்ட் வாலில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு போகிற டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தா வால்பேப்பர் ஒட்டின மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்க கிச்சனுக்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வாலில் 3 ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து அதில் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கும்போது அது ஹைலைட் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றிலையும் இண்டிவிஜுவலாக ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ். இதோட டோட்டல் சைஸ் 11x16. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 பர்னர் டைப்பில் ஹாபும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. பெரிய ஸ்பைஸ் ரேக், நிறைய ஓப்பன் செல்ஸ், லிஃப்ட் அப் டைப்பில் கிளாஸ் டோர்ஸோட மேலே பெரிய ஓவர்ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட் புல் அவுட் டைப்பில் பிளான் பண்ணி உள்ள நிறைய ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் பெடஸ்டல் டைப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் க்ராக்கரி ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக கிளாஸ் டோர்ஸோட வால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3.4x4. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா புத்தர் டிசைனில் பெரிய டைல்ஸ் லே பண்ணி அதுக்கு சிவில் ஒர்க்ஸ்லேயே பார்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அது போக இந்த ஸ்பேஸில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா சீலிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டு அங்கே கிளாஸ் அண்டு சேஃப்டி கிரில் போட்டு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் பிரிக் வால் பேட்டர்னில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க.
இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4.5 7.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரிவேர்ஸை ஹிண்ட்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4.75 6. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு சைடு வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4.5 7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து பேக் சைடு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கென்றாரோ. ரூஃபுக்கு போகிற மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க. நார்த் சைடில் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் பக்கத்தில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டியில் கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.